முக்கியமாக பெண்களுக்கு அதிகமாக வரும், மென்னை விட ஃபீமேலுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ என்ன சிம்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்திரிச்சோடனே காலை கீழே வைக்க முடியாது, ஊசி குத்துற மாதிரி பெயின் இருக்கும். ஏர்லி மார்னிங் பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ காலை கீழே வச்சாலே வந்து ஊசி குத்துற மாதிரி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீமேலுக்குமே ஏதோ ஒரு டீகேட் ஆஃப் லைஃப்பில் கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வரும்போது என்ன பண்ணும், ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி பெயின் ஐடென்டிஃபை பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஃபுட் வேர் மாற்றணும். ஸோ நம்ம ஸ்லிப்பர் வீட்டில் இருக்கோம்னா வீட்டு உள்ள ஸ்லிப்பர் போடுறது, சாஃப்டான ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுறது, கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது, காஃப் ஸ்ட்ரெச்லாம் பண்ணலாம். அது மாதிரி ஃபுட் எக்ஸசைசஸ்லாம் கொஞ்சம் பண்ணுறது, இந்த கான்ட்ராஸ்ட் பாத்துன்னு சொல்லுவோம், ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டரில் கால் இம்மர்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி மினிமலான விஷயங்கள் பண்ணிக்கலாம். பட் ஒரு ரொம்ப சிவியராக வலி வரும்போது த்ரூ அவுட் த டே வலி இருக்குது, ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிசியோ கன்சல்ட் பண்ணி அதுக்கு அல்ட்ராசவுண்ட் தெரப்பி, டேப்பிங் அந்த மாதிரி ஃபிசியோ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்தால் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். பட் ரொம்ப அக்ரவேட் ஆகிடுச்சு, குதிங்காலில் ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க, எலும்பு வளர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி சிவியராக போயிட்டால் அதில் இன்ஜெக்ஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் தான் பண்ணணும்.